ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பப்பா நானும் இப்போ தான் பிக் பாஸ் பார்த்தேன். இன்றைக்கி நடந்த வீக்கெண்ட் ஷோவில் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்றுலேருந்தே ஒரு மாதிரி நேற்று நைட் நான் விடிய உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். என்ன நடக்குது, யாரா ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி. நிறைய விஷயங்கள் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சு. நம்மளும் பார்க்க இருந்துச்சு. ரொம்ப வயலன்ஸாக இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கே ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ஓவரால் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உண்மைக்குமே ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஸ்பெஷலி ஒரு சைடில் பார்க்கும்போது கம்ருதீன் வந்து லைக் செல்ஃபாக விளையாண்டு வெளியில் போயிருந்தாலும் கூட பரவாயில்ல. பார்வதினால ட்ரிகர் பண்ணப்பட்டு அண்ட் அவரை சொல்லி புஷ் பண்ணி அவனால ஒரு சில விஷயங்களை செய்ய போயிட்டு இன்னைக்கு இமேஜும் கெட்டு அண்ட் ரெட் கார்ட் வாங்கிட்டு வெளியில போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். சீரியஸாவே அது ரொம்ப கவலைக்கான விஷயம். எஸ்பெஷலி ஈவன் அந்த மூமெண்ட்ல கூட வினோத் ஃப்ரெண்ட்ஷிப் கம்ருதீனோட வினோத் அதை வந்து ஷேர் பண்ண விதமா இருக்கட்டும், அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண விதமா இருக்கட்டும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ரொம்பவே பார்க்க அழகா இருந்துச்சு. பட் ஆனால் ஓவரால் நேத்து ஈவெண்ட்ல இருந்து பார்த்தாலே நேத்துல இருந்தே ஒரு மாதிரி அச்சா புச்சான்னு அட்டி சண்டை தாம் தூம்னு தான் சுத்திட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்து அந்த கார் கடைசியா ஃபைனல் டாஸ்க்ல இருந்து. பட் ஆனா ஈவன் அதுலயும் கூட வந்து லைக் அவங்க ரெண்டு பேரும் வந்து விளங்கிடுச்சு ஆல்ரெடி வந்து ஏதோ பண்ண போறாங்க, ரொம்ப வல்கரா பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியுது அப்படிதான் ட்ரிகர் பண்றாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி வார்த்தையோட தான் தோணும். ஏன்னா கம்ருதீனும் பார்வதியும் பிளான் பண்ணி ட்ரிகர் பண்றாங்க சாண்ட்ராவை. ஸோ கண்டிப்பா வந்து அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று ரெண்டு வார்த்தை விடத்தான் செய்வாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து அது வந்து வார்த்தை வாக்குவாதங்களே போயிருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி ஃபேரா முடிஞ்சிருக்கும். பட் ஆனால் வந்து இது புஷ் பண்ணி தள்ளி கீழே விழ வச்சு அவங்களும் அடிபட்டு அது வந்து பொய்யா இருக்கட்டும் உண்மையாக இருக்கட்டும் அது அடுத்த விஷயம். பட் ஒருத்தவங்க கீழே விழுந்து ஃபிசிக்கலாக அடிபட்டு இருக்காங்க, அந்த டைமில் சிரிச்சுக்கிட்டு அது ஒரு மாதிரி இமிட்டேட் பண்ணி காட்டிக்கிட்டு அதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மைக்குமே ரொம்ப வீடாக இருந்துச்சு. ஏன்னா ஆப்வியஸ்லி இந்த கேரக்டர் வந்து வெளியில் போர்ட்ரேட் ஆகுது இல்லை, எல்லாருமே பார்க்குறாங்க. இதை வந்து ஏன் இன்னும் அவங்க யோசிக்காமல் இருந்தாங்க அந்த மூமெண்ட்ல கூட தான் எனக்கு இருந்துச்சு. மேபி நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தால் இப்படி நம்ம வெளியில் கேமராவில் தெரியறமே, இவ்வளோ மோசமாக நம்மளோட பிஹேவியர்ஸ் வெளியில் தெரியும் போது நம்ம எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை பண்ணுவாங்க. எஸ்பெஷலி வந்து கம்ருதீன் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கான். லைக் அண்ட் வந்து பிளைண்டாக வந்து பார்வதியை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பார்வதி ட்ரிகர் பண்ண எல்லா விஷயத்தையும் யோசிக்காமல் செஞ்சு. பட் இந்த மிடில் ஆஃப் த டேஸில் நம்ம பார்த்துருக்கோம் கம்ருதீன் இந்த பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. கேம்ஸாக இருக்கட்டும், மற்றவங்களோட பிஹேவ் பண்ணுறதா இருக்கட்டும், த வே ஆஃப் சூசிங் வேர்ட்ஸ், அவர் பேசின விதமாக இருக்கட்டும், எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப காமாக ரொம்ப கூலாக நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ண மனுஷன். சீரியஸாக டைட்டில் வின்னிக்கு போக வேண்டிய மனுஷன். பட் இன்னைக்கு வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு இப்படி போக வேண்டிய சிச்சுவேஷன். இன்னும் ரொம்ப பாராட்ட வேண்டிய ரெண்டு முக்கியமான ஆட்கள் வந்து ஒன்று சபரி, இன்னொன்று வினோத். சபரி ஈவன் டாப்பர்ல இருந்து ஆல்மோஸ்ட் 42 ஸ்கோர்ல இருந்து அண்ட் அது ஈஸியா இருந்து ஜெயிச்சிருக்கலாம். பட் இருந்தாலுமே கூட ஒரு கோ கண்டஸ்டன்ட்க்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது இறங்கி ஃபர்ஸ்டா ஓடுனா உள்ள இருந்தும் கூட அது உண்மைக்குமே பாராட்ட வேண்டிய விஷயம். அடுத்து வந்து வினோத் எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க, நீ வந்து மச்சான் உன் ஃப்ரெண்டுக்கு நீ சப்போர்ட் பண்ற, ஹெல்ப் பண்ற. ஈவன் விஜய் சேதுபதி அவர்கள் கூட வந்து வீக்கெண்ட்ஸ்ல நிறைய தடவை அட்ரஸ் பண்ணாங்க, நீங்க வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றீங்க, அவரை சுகர் கோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அப்படி பண்ணாதீங்கன்னு. பட் ஆனால் அந்த ஒரு மூமெண்ட்ல வந்து பிரேக் ஆகி அக்ரெசிவா அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து சொன்ன விதமா இருக்கட்டும், அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள அழுது அந்த இமோஷன்ஸ்லாம் அவ்வளோ ராவா இருந்துச்சு, அவ்வளோ இதாக இருந்துச்சு. சீரியஸாவே வினோத் வந்து உண்மைக்குமே ஒரு டைட்டிலுக்கு டிசர்வ்டான ஒரு கேரக்டர். அண்ட் சபரி ஆல்சோ உண்மைக்கு எல்லாருமே அந்த ஆப்வியஸ்லி எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க. லாஸ்ட்ல எல்லாருமே வந்து சாண்ட்ரா கூட வந்து நின்றாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஒரு பக்கம் சீரியஸாக எனக்கு சரியான கவலை பார்வதி போனது கூட வந்து எனக்கு ஒரு மாதிரி ட்ரிஸா தெரியல. ஏன்னா பார்வதி ஆப்வியஸ்லி ஷீ நோஸ் வாட் ஷி வாஸ் டூயிங். கண்டிப்பா அவங்க வந்து எல்லாம் இன்டென்ஷனலி தான் பண்ணாங்க, எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணாங்க. ஈவன் இன்னைக்கு வீக்கெண்ட்ல என்னென்ன பேசுவாங்க, ஈவன் நான் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுங்கிற அளவு கூட வந்து எல்லாமே அவங்க ப்ரிப்பேர்டா இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கூட வந்து அவங்க ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணிக்கிட்டு லைக் அவங்க முகத்திலேயோ ஆட்டிடியூட்லயோ பிஹேவியர்ஸ்லயோ கொஞ்சம் கூட வந்து அந்த ஒரு கில்ட் இல்லவே இல்லை. நான் அப்படி ஒரு தப்பு பண்ணேன் அப்படிங்கிற ஒரு யோசனையே இல்லை. கடைசியில கூட வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இப்படி கேட்டா நான் அப்படி பண்ணுவேன், அப்படி கேட்டா அப்படி சொல்லுவேன். அந்த மாதிரி கம்ருதீன் உண்மைக்குமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆள், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆள், எத்தனையோ தடவை டாப் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்த ஆள். பட் இன்னைக்கு திரும்ப அவ கூட போயிட்டு மிங்கிள் ஆகி கடைசியா வந்து இமேஜையும் கெடுத்துக்கிட்டு அண்ட் வெளியில போகும்போது இவ்வளோ அளவுக்கு அசிங்கப்பட்டு இவ்வளோ தூரம் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் எனிவேஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் ஆல்வேஸ் அன்எக்ஸ்பெக்டட். நிறைய தடவை நம்மளே யோசிச்சிருப்போம் பிக் பாஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்கிரிப்டட்னு. பட் எனக்கு என்னமோ இந்த தடவை வந்து இது கம்ப்ளீட்லி ஸ்கிரிப்டட் இல்லை அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அவர் நடக்குது, யார் டைட்டில் வின் பண்றான்னு. ஆல்ரைட் गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See